ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம அரசி ஒரு பக்கம் வீட்டில் உட்காந்துருக்க சும்மாவே உட்காந்துருக்கேம்மா, போர் அடிக்கலையா, நீ வாமா நான் கடை தெருவு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதாவது வாங்கி கொடுக்குறேன்னு நம்ம கோமதி அம்மா கூப்பிட்றாங்க. உடனே கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போகிறாங்க. போகும்போது பாட்டியை பார்க்கணுமே, என் பேத்திக்கிட்ட நான் பேசுகிறேன்டி, என் பேத்திக்கிட்ட நான் பேசுகிறேன்டின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அங்கே சின்ன பிள்ளை பாண்டிய பெரிய பிள்ளை பாண்டிய நிற்கிறாரு. நின்னா மொரப்பாரு, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம் என் பேத்திடி நீ வாயில் ஏதாவது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இது கோமதி அம்மா திட்டி விட்டாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் நம்ம பெற்றவங்கள்ட்ட தான் நம்ம காமிக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாங்க. எப்பா எல்லாரும் வீதியில் தான் நிற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கடத்திருக்க போகிற வழியில் 4 பேர் 4 விதமாக கூப்பிட்டு கேட்குறாங்க. யாராச்சும் போய் அவங்களே தாலி கட்டிட்டு போய் அங்கே உட்காருவாங்களான்றது. ஏடாப்பா கருத்து கண்ணாயிரம், உங்கள்கிட்ட கருத்து கேட்க நான் வரல, கருத்து நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி 4 பேர் 4 விதமாக பேசுறது தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க நம்ம அரசி. இதை கேட்ட நம்ம பாண்டியானுப்பா, ஊர் வாயை மூட முடியாதுப்பா, நாக்கில்லாத நரம்பு பேச தான் செய்யும், அதை நீ கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது நம்ம பாண்டியனா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, பிள்ளைங்களுக்காவது இப்படி புத்துமதி சொல்கிறாரு. எத்தனை பேர் வீட்டில் இப்படிலாம் சொல்கிறாங்க, ஊரை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லி வளர்க்குறத விட்டுட்டு ஊர் என்ன சொல்லும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்க, சுகன்யா ஒரு பக்கம் நல்லவங்க வேச போடுறாங்க. யாருக்கிட்ட, நம்ம தங்கமயில்கிட்ட கேம் விளாட்லான்னு பார்க்குறாங்க. கடைசியில் தங்கமயில் உனக்கும் மேலேங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் பாண்டியனும் நம்ம கோமதி அம்மா மொத்த குடும்பமும் சேர்ந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்க. ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா. கோயிலுக்கு எது போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் எங்கேயோ கூட்டு போகிறீங்களா கோமதி அம்மாக்கும் நம்ம பாண்டியனுக்கும் சின்னதாக ஒரு சண்டை வருது. இதை தாங்க முடியாமல் சிரின்னு சிரிக்கிறாங்க நம்ம தங்கமயில்.